மாமா உசுரோட இருக்காரா இல்ல அத்தை மறைக்கிறாங்களா? இல்ல, மாமா உசுரோட தான் இருக்கணும். மாமா உசுரோட இருந்தா ஏன் அத்தை பார்க்க வராம இருக்காங்க? ஆனா அத்தை இந்த குளத்துல இருக்காங்க. எந்த ஆபரணம் தங்கமும் போட்டதில்ல. ஒரே குழப்பமா இருக்குதே. ஆனா அத்தை ஒரு நாள் கூட மாமா இல்லன்னு சொல்லலையே. இந்த வீட்டுல இத பத்தி யாருமே கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. தென்மொழி, உங்க குமார் மாமா வந்துட்டாங்களா? இல்லத்த, அத்தை உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுங்க, வாங்க. என்ன தென்மொழி? நம்ம அத்தை என்னைக்காவது மாமா பத்தி உங்ககிட்ட பேசிருக்காங்களா? பேசுனதே இல்லையே. மாமா இருக்காங்க இல்ல ஏதாவது பத்தி? அத பத்தி அத்தை சொன்னது இல்ல. ஆனா குமார் கிட்ட நான் ஒரு வாட்டி கேட்கும்போது அத பத்தி நீ எதுவுமே கேட்க கூடாது அப்படின்ட்டு போனாங்க. அப்படின்னா மாமா உசுரோட தான் இருக்காரு. அத்தை, ஒருவேளை மாமா உசுரோட இருந்தா? என்ன சொல்ற? ஆமா அத்தை, என்னைக்குமே அத்தை மாமா துரோகம் பண்ணிட்டாங்க மூஞ்சில முழிக்க மாட்டேங்கிற வார்த்தை சொல்றாங்க. ஆனா இறந்துட்டத சொல்லவே இல்லையே. அத்தை கிட்ட இத பத்தி கேட்கவே கேட்காத. எனக்கும் இந்த சந்தேகம் இருக்குது. எனக்கு என்னமோ மாமா அந்த காதாம்பரி கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல ஏதாவது வேற கல்யாணம் எதுவும் பண்ணிருக்கலாம், எனக்கு சரியா தெரியல. வாய்ப்பே இல்ல. மாமா முற்போக்கு சிந்தனை உள்ள ஆளு. அப்படின்னா? அப்படி இல்ல, தான் பிடிச்ச காரியத்துல கரெக்டா இருப்பாங்க. கண்டிப்பா மாமா இன்னொரு கல்யாணம் பண்ண வாய்ப்பு இல்ல. ஆனா அத்தையா இந்த கோலத்துல இருக்காங்க. அந்த மாமா இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இரு, செம்பலி அக்கா கிட்ட நிறைய ரகசியத்தை அத்தை பேசுவாங்க, நான் கூட்டிட்டு வரேன். இல்ல, மாமா கல்யாணம் முடிக்கல, உசுரோட தான் இருக்காங்க. கிஷோர்கிட்ட கேட்டு பாப்போம். சொல்லு தென்மொழி. கிஷோர், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், கோபப்பட மாட்டீங்களே? என்ன கேட்க போறேன் நான் கோபப்படுறதுக்கு? சரி, அங்குள்ள நிலவரம் எப்படி இருக்குது? அது ஏகப்பட்ட பிரச்சனையில போய்கிட்டு இருக்கு. கிஷோர் அம்மா பத்தி நானும் அத்தையும் பேசிட்டு இருந்தோம். அதை கிஷோர் கேட்டுட்டு போய் ஆதிரட்ட கோபப்பட்டுட்டு போயிட்டான். உங்களுக்கு பேசுறதுக்கு இடமே கிடைக்கலையா? அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு இத்தனை வருஷம் அம்மா மறைச்சு வச்சிருந்தாங்க. தெரிஞ்சு போச்சு. இப்ப ஆதிரா அவன் ஏறட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஆனா ஆதிரா அவனை விடவே மாட்டேங்கிறான். பின்னாடி பாம்போல போறான். என்ன நடக்க போதோ தெரியல. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? உங்க அப்பா? இதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நீ படிக்கிற வழி மட்டும் பாரு. கிஷோர் கிஷோர் ப்ளீஸ் கிஷோர், இந்த வீட்டுல நிறைய மரமா இருக்கு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஒரு மர்மமும் இல்ல. துரோகம் பண்ணிட்டு போறாங்க பத்தில எங்க பேசிட்டு இருக்காத, போன வை. கிஷோர் 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 போன் வைக்காதீங்க. அப்படினா மாமா காதம்பரி கூட தான் இருக்காரு. அதான் இந்த காதம்பரி இவ்ளோ ஆட்டம் போடுறாளா? இரு காதம்பரி, ஆட்டத்தை முடிச்சு வைக்க போறவா இந்த தேன்மொழி தான். ஒரு பொண்ணு இப்படிலாம் வாழக்கூடாதுக்கு உதாரணமா நீ வாழ்ந்துட்டு இருக்க. உன் கதையை முடிக்க போறவளே இந்த தேன்மொழி தான். மேடம், யாரோ அமெரிக்கால இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க. தெரியும், அங்க இருந்து வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வர சொல்லு. சரிங்க மேடம். அமெரிக்கால இருந்து வருவீங்க, இன்னும் நிறைய இடத்துல இருந்து வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஆனாலும் சரி. என்ன மேடம் ஆணவத்துல ஆடுறீங்க? டீல் பேசுனா மேடம் டீலுக்கு சம்மதிக்க மாட்டேன்றீங்களாமே. உன்ன மாதிரி கூலிக்கு வேலை செய்யறேன்னு நினைச்சியா நீ? ஹேய், ஓய் நான் தொலைச்சிருவேன் தொலைச்சி. எங்க சார் உங்ககிட்ட டீல் பேச சொல்லியிருக்காரு. ஒழுங்கா டீலுக்கு சம்மதி, இல்ல உசுரோட நீ திரும்ப முடியாது. நான் உசுரோட திரும்ப மாட்டேன்னு தெரிஞ்சுதானடா வந்திருக்கேன். துணிஞ்சவனுக்கு தூக்கு மேல கூட பஞ்சு மத்தடா. திரும்பி போவே மாட்டேன்னு தெரிஞ்சு வந்திருக்கேன்னா உன் பணத்துக்கு உன் டீலுக்கு மயங்கறவா நினைச்சியா? உசுருடா, என் மாமியார் எனக்கு உசுரு. அந்த உசுருக்காக இந்த உசுரை சுத்தமா நினைச்சு வந்திருக்கேன். என்கிட்ட டீல் பேசுற? நீ டீல் பேசும்போதே எனக்கு தெரியும் இங்க நிறைய கோலுமால் இருக்குன்னு. அத்தனை தோல் உரிக்கதானே வந்திருக்க. நீ தோல் இருக்கிற வரைக்கும் நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம் நினைச்சியா? ஒழுங்கா டீலுக்கு சம்மதி. இல்லன்னா அதான் வந்தானே சொன்னே, உன்ன மாதிரி கூலிக்கு வேலை செய்யல. கூலிக்கு மாரடிக்கிற நீயே உன் முதலாளிக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்கும்போது எனக்கு வாழ்க்கையே பிச்சா போட்ட என் மாமியாருக்காக நான் என்னலாம் பண்ணுவேன்? டீலுக்கு சம்மதிக்கிறனா எங்க சார் இங்க வர வேண்டியது இருக்கும். உங்க சாரை பார்க்கிறதுக்கு தான் நானும் ஆவலா இருக்கேன். யாரு சாமி அவரு? எங்க சாரை பத்தி உனக்கு தெரியாது. கூலி ஆள் அனுப்பி வச்சிருக்காரே, அவர் லட்சணம் தெரியுது. நீங்க இப்படிலாம் பேசுறது என் சாருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எங்க காதாம்பரி மேடமே சம்மதிக்க மாட்டாங்க. இவங்க அவங்களுக்கும் மேல. அவனுக்கு மேல அவன் அப்பனே வந்தாலும் இந்த மீனா பயப்பட மாட்டா. உங்களுக்கெல்லாம் எங்க சார் தான் லேக்கு. அவர்கிட்ட நீங்க ஜெயிக்கவே முடியாது. நான்
தெய்வத்திட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். வெற்றி எனக்கு தான். உங்க சார வர சொல்லு. இந்தியாவே வேண்டான்னு போயிருக்காரு. உங்களுக்காக இந்தியாவுக்கு வர சொல்றீங்களா? டீ பேசுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காருல, அவர் வரட்டும். டீல ஒத்துக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். அப்போ எங்க சார் வந்தா டீலுக்கு ஒத்துக்கிடுவீங்க? அப்படி இல்ல, அந்த நொன்ன சார பார்க்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசை. அதான். அது யாரியா? இங்க இருந்து அங்க போய் இருந்துகிட்டு ஆட்டி படைக்குது. அந்த சார நான் பார்த்தே ஆகணுமே. அந்த சார பேர் என்னவா? எங்க சார் பேரை கட்ட நீ ஆடி போயிருவ. அன்னைக்கிளி பேரை சொல்லி பாரு, உங்க சாரே ஆடுவாரு. இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன். உன்னொன்ன சாரு கிட்ட போய் அன்னைக்கிளின்னு சொல்லி பாரு. உன் சாரு ஒரு நிமிஷம் ஆட்டம் கண்டுட்டாரு. நாங்க ஜெயிச்ச மாதிரிடா. ஓ அன்னைக்கிடி பேரை கட்ட எங்க சார் ஆடுவாரா? பாப்போ பாப்போ. பாப்புண்டா, பாக்கிறதுக்கு தானே இந்த மீனா வந்திருக்கா. உங்களெல்லாம் ஒரு வழி பண்ணாம இந்த மீன் அங்கிருந்து போக மாட்டா. அதுக்கு நீங்க உசுரோட இருக்கணும். கூலிக்கு மாரடிக்கிற நீ என்ன விரட்டி பாக்குற. இதுல இருந்தே உன் சாரோட வீரம் நல்லா தெரியுது. நீங்க எங்க சாரை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. அது என் பிறவி பேச்சு. அது உனக்கு அசிங்கமா தெரிஞ்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க, ஒருத்தன் கூட உசுரோட திரும்பல. நான் திரும்பி போவேன்னு எனக்காக ஒரு கூட்டம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் திரும்பி போறனோ இல்ல பணமா போறனோ, ஆனா உங்களெல்லாம் சங்காரம் பண்ணிட்டு தாண்டா இந்த மீனா போவா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. இது எங்க சாரையே நான் டீல் பண்ண சொல்றேன். உங்க சார வந்தாலும் நான் இப்படி தாண்டா பேசுவேன். இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் நம்மள கண்டா பயந்தாங்க. இவ என்ன இப்படி பேசுறா? சரி சரி, உங்க சாரே இந்தியாவுக்கு வர சொல்லு. உங்க சார பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்லு. உங்க சார் வந்தா டீலுக்கு ஒத்துக்கிடுவேன்னு சொல்லு. அப்ப எங்க சார் வந்து நீங்க டீலுக்கு ஒத்துக்கிடுவீங்க? வர சொல்லு. காதாம்பரி இந்தியால தான் இருக்கா. அது யாரு சாரு? காதாம்பரிக்கு வேலை யாரு இருக்கா? அன்னைக்கிளியத்தோட மாமனாரு இறந்து போயிட்டாரு. அப்ப இந்த சாரு நான் டீலுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி அந்த சார வர சொல்லு. யாரு அந்த சாரு? எங்க சாரு பிளைட் ஏறியாச்சு, வந்துகிட்டே இருக்காரா. அவருக்கும் உங்களை பார்த்து ஆகணுமா. திருத்தப்பா, அந்த தென்னை மரத்துக்கு தண்ணி பத்தி விட்டுருங்க. மீனா குட்டி வர சொல்லி இருக்கா. என்னன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். கை கால் அலைம்பிட்டு போறேன். வீட்டுல என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்றதா. வயக்காட்டுக்கு போன மனுஷனுக்கு 1000 வேலை இருக்குவாங்க. என்னமெல்லாம் அவளுக்கு கிடையாது. வந்துருங்க வந்துருங்க. இந்த போன தூக்கி தூரத்துக்கு போடணும். என்னது காலையில தட்டுப்படுது? என்னது என்னது இது? ஆதிரா ஆதிரா. தரன், ஏ தரன், தரன். என்னண்ணே? உங்க குமாரப்பா தரனை தோட்டத்து வீட்டுக்கு சீக்கிரம் போனோமா சொல்லி விட்டாவ. ஏண்ணே எதுக்கு? தெரியல, ஏதோ அவசரமா வர சொன்னாவ. அப்புறம் வீட்டுக்கு தான் வச்சலாமே, எதுக்கு தோட்டத்து வீட்டுக்கு? அவனை எங்கம்மா என்னன்னு தெரியல. குமாரும் சித்தப்பாவும் பதட்டமா தான் இருந்தாவ. இருங்கண்ணே, நான் கூப்பிடுறேன். அண்ணா அண்ணா வெளிய வா. அவன் ஏமா பூட்டிட்டு உள்ள உட்காந்துருக்கான்? தெரியலண்ணா. டேய் தருண், வீட்டை பூட்டிட்டு அழிட்டு இருக்கியா? என்னண்ணே? சும்மா சொல்றேன். இவன் எதுக்குமா பூட்டிட்டு உட்காந்துருக்கான்? ட்ரெஸ் எல்லாம் மாத்திரனா என்னமா? அவன் எனக்கு பூட்டிட்டு ட்ரெஸ் மாத்தினா. டேய் தருண், சீக்கிரம் வாடா. என்ன என்னடா ஒரு மாதிரி குரல் டல்லா இருக்கு? என்னடா? அப்பல தூங்கிட்டு இருந்தா. அதான். என்னம்மா இப்பதான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான்னு சொன்ன, அப்ப தூங்கிட்டு இருக்காங்க. டேய் தருண், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. என்ன? உங்க குமார் சித்தப்பா சீக்கிரம் தோட்டத்துக்கு வருவியா சொல்லி விட்டாவ. நான் யார் வீட்டுக்கு வர முடியாது போய் சொல்லு. அண்ணே, எனக்கு அந்த குடும்பமே எனக்கு வேண்டாம். அண்ணா நீ தப்பு பண்ற. அவங்க மட்டும் இல்லன்னா இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையே இல்ல, தெரியல. நாம இன்னைக்கு நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் தான் காரணம். யாரோ செஞ்சதுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுப்பியா?
டேய் தருண், உனக்கு என்னடா ஆச்சுது? நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டா போ. டேய், உங்க சித்தப்பா உன் மேல எவ்வளவு பாசமா இருப்பாவ, என்னடா கூட்டிட்டு வர மாட்டேங்கிற? ஏதாவது அவசர கவிதை கூட்டிட்டு இருக்காவ? அதெல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ள வரமாட்டேன்னு போய் சொல்லு. என்னடாச்சு உனக்கு? அண்ணா என்னால இந்த குடும்பத்துக்குள்ள போக முடியாது. நீ தப்பு பண்ற. டேய் தருண், நம்ம ஊர்லயே இன்னைக்கு காஸ்ட்லியான பைக் வச்சிருக்கனா அது நீ மட்டும்தான். காரணம் உங்க குமாரப்பா. உன்னை அடுத்த வீட்டு பையன் மாதிரியே பார்க்காரு, சொந்த பிள்ளை மாதிரி பாக்குறாரு. நீ கேட்டது கேட்காதது எல்லாம் உனக்கு பார்த்து பார்த்து செய்யறது உங்க குமாரப்பா தான். அதை மறந்துடாத. இன்னைக்கு அவங்க கூப்பிட்டா நீ போக மாட்டியா? இது அவசரமா தானே கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேள. வேணா அந்த பைக்கை தூக்கிட்டு போக சொல்லி. என்ன நீ பேசுற தப்புனே? அப்ப இவ்வளவு நாள் ஓட்டிட்டு அலைஞ்சிய பந்தாவா? அப்படி பார்த்தா இந்த வீட்டோட கூட நம்ம போகணும். இது கூட அன்னைக்கு பாட்டி நமக்கு கொடுத்ததுதான். டேய், தாய் இல்லாத உங்களை தாயா பாத்துக்கிறது அன்னக்கிளி பாட்டியும் உங்க குமாரப்பாவும் தானே. ஏன்டா இப்படி பண்ற? உங்ககிட்ட இந்த ஊர்ல எந்த பையனாவது வம்பளுக்கானா? காரணம் உங்க குமாரப்பா. உனக்கு ஒண்ணு உங்க குமாரப்பா எப்படி துடிக்காங்க தெரியுமா? போடா, எங்களுக்குலாம் அப்படி ஒரு சித்தப்பா இல்ல. மரியாதையா மதி என்னன்னு வைக்காது போ. சரி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, சொல்லி புரிய வச்சதுக்கே. என்னமாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? தெரியலண்ணே. டேய் நில்லுடா, நானும் வரேன். தருண், சொல்லுங்க. ஐநரே சித்தப்பான்னு கூப்பிடுவேன், என்னடா இப்படி பேசுற? என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உங்க குடும்பமே வேண்டாம். நீங்க கொடுத்த பைக்கு, நீங்க கொடுத்த வீடு எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க. நான் என் குடும்பத்தை கூட்டிட்டு எங்கேயாவது போயிருந்தேன். டேய் தருண், நீ என் புள்ளடா. போதும், என்ன தாயில்லாத பிள்ளைய ஆக்கினதே உங்க குடும்பம் தானே. அவ செஞ்ச தப்புக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? அவ என்ன எங்களை மட்டும் என்ன நிம்மதியா வாழ விட்டுட்டு இருக்கா. பெத்த தாயின் கூட பார்க்காம என் அம்மாவை என் முன்னாடியே எத்தனை நாள் கொச்சப்படுத்தி பேசியிருக்கா தெரியுமா? அவளை கொச்சப்படுத்தி பேசியும் உங்களை எங்க அம்மா கைவிடல. உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி இதே ஊருக்கு கௌரவமா கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களை ஏன்டா கோச்சுக்கிடுத? எங்களெல்லாம் உன்னை பிள்ளையாதாண்டா பார்க்க சொல்லி வளர்த்தாங்க. அதனாலே எனக்கு உன் மேல பாசம் உண்டுடா. டே ஆதிராவ என்னடா பேசுன? அவளை பத்தி மட்டும் என்ன பேசாதீங்க சித்தப்பா. இனி அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தருண், சித்தப்பா எதுக்கு கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. டேய், உனக்காக சாவு துணிஞ்சிட்டாடா. நான் வரதுக்கு கொஞ்ச நேரம் இருந்தாலும் நீ ஆதிரா உசுரோடைய பார்த்திருக்க முடியாதுடா. உனக்காக உசுரையே கொடுக்க துணிஞ்சவாடா. பாவண்டா, அவ என்ன வாழ்க்கை வாழ்றான்னு அது அவளுக்கே தெரியாது. அப்பா யாரு, தன் குடும்பம் என்ன, எதுவுமே அவளுக்கு தெரியாதுடா. விவரமே தெரியாத பிள்ளைடா. உன்னை நம்பி இருக்கா. நீ இல்லன்னு வாழை பிடிக்காம சாவ போயிட்டா. அதாண்டா வந்து காப்பாத்துனேன். தண்ணிக்குள்ள முங்கி கிடந்தாடா. யார் இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. தருண், நீ போ, நான் பேசிட்டு வரேன். மாமா தருணை என்கிட்ட பேச சொல்லுங்க மாமா. ஐயோ, நீ போ, நான் பேசுறேன். என்ன பாரு தருண், என்ன உனக்கு பிடிக்கலையா? சொல்லு தருண், என்ன பிடிக்கலையா? பிடிக்கல. என் மூஞ்சில முடிக்காத போயிரு. டேய் தருண், பாவண்டா. அப்ப நான் என் தங்கச்சி பாவம் இல்லையா? அவளுக்கு எதுவும் தெரியாதுடா. தெரியல, நான் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. அதை விடுங்க. என் மாமா, அதான் இவளோட அப்பா, அவனாவது என்ன பார்த்துட்டானா? அவளால தானே என் அம்மா அந்த நிலைமைக்கு ஆளானாங்க. அவர் மட்டும் எங்க அம்மா இஷ்டத்துக்கு விட்டு இருந்தா நாங்க எங்கேயாவது இடத்துல எப்படியாவது வாழ்ந்திருப்போம். தங்கச்ச காப்பாத்துறேன், மண்ணாங்கட்டிய காப்பாத்துறேன். எங்க அம்மா கொண்டுட்டாரு. எப்படி பார்த்தாலும் அந்த குடும்பம் எங்களுக்கு துரோகம் மட்டும் நான் பண்ணிருக்கிறேன். நான் என் தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியல. என் தங்கச்சி பெரிய பொண்ணு அனுப்போ யாருமே இல்ல. அவன் எவ்வளவு கண்ணீர் அடிச்சாரு எனக்கு தான் தெரியும். அண்ணன், நான் தாயா மாறி அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சேன். அப்பா கூட அப்பா என்ன தேடி கண்டுபிடிச்சு வரல. என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதை செய்யல. என் தங்கச்சி என்ன பாவம் பண்ணுனா? அவளுக்கு இன்ன வரைக்கும் அவளை பாக்குறதுக்கு யாருமே இல்ல. டெலிவரி அத கூட அவளே தான் பாத்துக்கிட்டா. ஒரு பொண்ணு அனுப்பிக்க கூட அத்தனை வழிகளை என் தங்கச்சி தாங்கிக்கிட்டா. யாரால? எல்லாம் இந்த குடும்பத்தால தானே. நான் இவளை ஏத்துக்கவே மாட்டேன். தயவு சரி இவளை என் மூஞ்சில முடிக்க சொல்லாதீங்க. நீ சொல்றது புரியுதுடா. அதுக்கு இந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ண? உன் தங்கச்சி பட்ட கஷ்டத்தை தான்டா அவளும் பட்டுக்கிட்டு இருக்கா. உன் தங்கச்சிக்கு இவளுக்கு ஒரு வித்தியாசம் இல்லடா. இப்ப கூட அவளுக்கு எந்த உண்மையும் தெரியாதுடா. என் மூஞ்சில முடிக்காத, என் பேர சொல்லி கூப்பிடாத, போயிரு. உன்னை திட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். உன்னை திட்டவும் முடியலடி, போ. எதையாவது இழந்ததா அதோட வலி என்னன்னு தெரியும். என்னை இழந்துட்டு நீ எவ்வளவு வேதனைப்பட போறேன்னு மட்டும் பாரு. அப்ப நான் திடிச்சு துடிப்பட வலி உனக்கு புரியும். சத்தியம்
நீ மாறிட்டேன்னு புரியுது. உன்னை வெறுக்கவும் மறக்கவும் முடியாது. நான் உன்கிட்ட கொஞ்ச நாள் பழகினாலும் அந்த காலம் மட்டும்தான் எனக்கு வசந்த காலம். காலம் மாறும், ஆனா என் உணர்ச்சிகள் மாறாது. நீ இல்லாம நான் இருந்துக்கிட மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சு என்ன நீ தவிக்க விடுற பாரு. கடவுள் கேட்டதை தராம இருக்கும்போது கூட அது எனக்கு கிடைக்கலன்னு அதுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சுக்கிடுவேன். ஆனா நான் கேட்டதுக்கு மேல உன்னை தந்துட்டு அது இனி உனக்கு இல்லைன்னு சொல்லி ஏமாத்தும் போதுதான் மனசு வலிக்குது. சேர்ந்து வாழ்ந்தா மட்டும் காதல் இல்ல, சேர முடியாம உன் நினைப்ப வாழ்ந்துட்டு இருக்க பாரு, அதுவும் காதல் தான். நீ என்னடா என்ன நினைக்கிறது? நான் உன்னை நினைச்சுக்கிட்டு தான் இருப்பேன். சாக வரைக்கும் உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை விரும்புவேன், விரும்பிக்கிட்டே இருப்பேன். நீ என்ன வெறுத்தாலும் சரி, என்கிட்ட பேசினாலும் சரி, பேசாம போனாலும் சரி, நான் உன்னை நேசிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஐ லவ் யூ தருண், ஐ லவ் யூ தருண். நான் போறேன், உனக்கு பாரமா நான் இருக்க மாட்டேன். போறேன் தருண், அதுதான் உனக்கு சந்தோஷம்னா நான் போறேன். ஆனா நீ எப்பவுமே என் மனசுக்குள்ள வாழ்ந்துகிட்டு தான் இருப்ப. நீ எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நான் திரும்ப உன்கிட்ட தான் வருவேன். உன்னை பிடிச்ச அளவுக்கு யாரையும் பிடிக்கல. நீ கொடுத்த நினைவுகளை யாராலையும் கொடுக்க முடியாது. நீ கொடுத்த வழிகளையும் யாராலையும் கொடுக்க முடியாது. நீ இருந்த இடத்துல நீ யாரும் இருக்கவும் முடியாது. என் தருண் எப்போதும் எனக்கு மட்டும்தான். நீ என்ன சுமதி கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீ யாரடி சொல்றது நான் அவளை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு? நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன். பண்ண முடியாது, பண்ணவும் விட மாட்டேன். பாப்போம், அதையும் பாப்போண்டி. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நீதான், நான் உனக்கு தான். உன் கூட வாழறதுக்கு என் காதல் மட்டும் போதும். கல்யாணம் வேண்டாம், போடா. நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, ஆனா உனக்குள்ள நான் தான் இருப்பேன், எனக்குள்ள நீ தான் இருப்ப. நம்ம காதல் போதும் எனக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க யாரும் என் கூட இல்ல. ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, என் கூட நீ இருப்படு. இப்ப அதுவும் இல்லாம போச்சுது. ஆதிரப்பா உண்டா, அந்த பிள்ளைக்கு எந்த உறவுமே உண்மையான உறவு இல்லடா. நீ ஒருத்தன் தான்டா. உன்னை முத ஆதிரா கூட பார்க்கும்போது நான் பட்ட சந்தோஷம் இருக்கு. ஆதிரா உன்னை தேடி உன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் பட்ட சந்தோஷம் இருக்குது. நீங்க ரெண்டுமே ரொம்ப நல்லவங்கடா. யாரோ செஞ்ச தப்புக்கு ஏன்டா உன் வாழ்க்கை நீ கெடுத்துக்கிடுத. அப்ப நான் சொல்றேன்டா, ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்கடா. இத பத்தி மட்டும் என்ன பேசாதீங்க. என் அம்மாவை பொண்ணோட முதல்ல நான் கல்யாணம் பண்ணி அவன் முதல்ல என் வீட்டுக்கு வரணுமா? என் அம்மா ஆத்மா சாந்தி அடையுமா? செத்து போன என் அம்மா கூட என்ன மன்னிக்க மாட்டாங்க. அதே மாதிரி என் அம்மா சாவுக்கு காரணம் வந்து யாரையும் நான் சும்மா விடவும் மாட்டேன். என் மாமா தெய்வ அம்மா யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். உன் மாமா பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. காதம்பரி மாமா விட்டு போனோடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா என் மாமா பண்ணல. அவர் கூட வயசாகல, நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம். ஆனா கல்யாணம் பண்ணிக்கல. ஏன் தெரியுமா? எல்லாம் உனக்காக தான்டா.